ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஜூம் தேவைப்பட நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி இதே மாதிரி வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணோமோ அதே மெத்தடில் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் இமேஜை 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்து உங்களோட கலரில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் உங்களோட எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு எப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். அதாவது லிரிக்ஸ்க்கு தேவையான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இப்போது ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பேஸ் விட்டு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும்.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல 2 லிரிக்ஸுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அடுத்த இமேஜ், அதுக்கடுத்த இமேஜ், எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். இந்த டபுள் இமேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ண அந்த டபுள் இமேஜில் மட்டும் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணி அடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கும். எப்போதும் போல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டபுள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜ் கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஆடியோட எண்டு வரையா நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேங்கிறது. மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கணும் அதே இமேஜை மட்டும் நான் கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் சேம் மெத்தடில் உங்களோட இமேஜை ஆடியோட எண்டு வரையா இதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. 2 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், பார்த்தாலே தெரியும். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த 2 எஃபெக்ட்டையும் எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்ஸில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்ஸில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ உங்களுடைய அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போ நம்ம 2 லிரிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும். அந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ எஃபெக்ட் 2ல இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன், பார்த்தாலே தெரியும். இந்த டபுள் இமேஜ் இருக்கா, அந்த டபுள் இமேஜோட ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த இமேஜுகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து அடையிடும். அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கா, அதோட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த டபுள் இமேஜ் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதோடைய ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி இதே மாதிரி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. Thanks for watching.